ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நானோவெனில் இதோ உங்கள் கையில் இருக்கிறேன், உங்கள் பார்வைக்கு நன்மையும் நியாயமாய் இருக்கிறதை எனக்கு செய்யுங்கள். எரேமியா 26:14. பாருங்கள், எரேமியா ஜனங்களை நோக்கி, மூப்பர்களை நோக்கி, எல்லா ஆசாரிகளை நோக்கியெல்லாம் இந்த வார்த்தையை சொல்கிறார், சகல ஜனங்களையும் நோக்கி. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தர் எரேமியாவை நோக்கி, நீ போய் ஆலய பிரகாரத்தில் நின்று கொண்டு என்னுடைய ஆலயத்தில் பணிய வரும் யூதாவுடைய பட்டணங்களின் குடிகள் அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆலய பிரகாரத்தில் நின்றுட்டு ஆண்டவருக்கு சொன்னதை சொல்கிறார். நான் கர்த்தர் சொல்கிறது தான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப பொல்லாப்பு செய்கிறீங்க, உங்கள் செய்கைகள் எல்லாவற்றிலும் பொல்லாப்பு இருக்கிறது, அதனால் நான் அவர்களுக்கு நான் தீமையான காரியத்தை செய்வேன், அவர்களுக்கு பொல்லாப்பு வரவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் மனதின்படியே நீங்கள்லாம் செஞ்சு நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கலை அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய சொல்லை நீங்கள் கேளாமற் போனால், நான் இந்த ஆலயத்தை சீலோவாவை போல ஆக்கி இந்த நகரத்தை பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக சாபமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறான்னு சொல்லுன்றாங்க. அதே போல் எரேமியா சொன்ன உடனே அவங்கெல்லாம் எதிர்த்துக்கிட்டு ஆசார்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் சொல்கிறாங்க, நீ என்ன எங்களுக்கு விரோதமாக இப்படிலாம் நீ பேசுகிறன்ட்டு அவனை பிடிச்சி நீ சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயம் சீலாவை போலாகி இந்த நகரம் குடியில்லாமல் பாழாய்ப்போன்னு நீ இப்படி சொல்கிறியேன்னு சொல்லிட்டு அவனை கடினமாக அவனுக்கு விரோதமாக கர்த்தருடைய ஆலயத்தில் எரேமியாவுக்கு விரோதமாக கூடுறாங்க. அப்போ எரேமியா சொல்கிறாரு, இல்லை நான் கர்த்தர் சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்கிறேன், அதில் ஒன்று கூட குறைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். எரேமியா சொல்கிறார், எல்லா பிரபுக்களையும் எல்லா ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த எல்லா வார்த்தைகளையும் இந்த ஆலயத்துக்கும் இந்த நகரத்துக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாக சொல்ல கர்த்தர் தான் என்னை அனுப்புனார். நான் தனியாக எதுவுமே சொல்ல. ஆனாலும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படும். ஆனால் நானும் உங்கள் கையில் இருக்கிறேன், நீங்கள் எனக்கு எது வேணாலும் செய்யுங்க, நன்மையும் நியாயமாக இருக்கிறத செய்யுங்க. ஆனால் என்னை கொன்று போட்டால் அதனுடைய இரத்தப்பழி, குற்றமில்லாத இரத்தப்பழி உங்கள் மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த குடிகள் மேலும் நீங்கள் தான் சுமத்தி கொள்வீங்க, நிச்சயமாய் அறியுங்கள். இந்த வார்த்தைகள்லாம் உங்கள் செவிகளில் சொல்ல கர்த்தர் மெய்யாகவே என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, சகல மனுஷரும் பிரபுக்களும் ஆசார்களும் தீர்க்கதரிசி நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன் அல்ல, நம்முடைய தேவனாய் கர்த்தரின் நாமத்தில் நம்மோடு பேசினார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் எரேமியாவை கொல்ல ஜனங்களின் கையில் ஒப்புக்கொடாதபடி சாப்பானுடைய குமாரனாகி அகிக்காம் அவனுக்கு சகாயமாக இருந்தான்னு சொல்லி அதை முழுசாக நீங்கள் படித்து பாருங்கள், தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் நீங்களும் நானும் கர்த்தருக்காக தைரியமாக அவர் சொன்ன வார்த்தைகளை சொல்ல தைரியமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அவங்கெல்லாம் எல்லாரும் எதிர்க்க அவனை பிடிச்சி அடித்து நீ சாக வேணும்னு சொன்னால் கூட அவன் சொல்கிறான், இல்லை கர்த்தர் சொன்ன வார்த்தையை தான் நான் சொன்னேன், நீங்கள் சொல்லி கீழ்ப்படிஞ்சிங்கன்னா மனம் திரும்புவீங்க, கர்த்தர் ஒரு தீங்கும் செய்ய மாட்டார் உங்களுக்கு. ஆனால் நானோவெனில் உங்கள் கைகளில் இருக்கிறேன், நீங்கள் உங்கள் பார்வைக்கு நல்லது எது இருந்தாலும் நீங்கள் செய்யுங்க, ஆனால் என் உயிரை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதனுடைய குற்றப்பழி நான் சொல்லுவீங்க. தைரியமாக நீங்களும் நானும் தைரியமாக ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல பிரயாசப்படும். சின்ன சின்ன துண்டு பிரதிகள் யாருக்காவது சொல்லி, என் ஆண்டவர் நல்லவர், எனக்காக உயிரை கொடுத்தார், உங்களுக்காக உயிரை கொடுத்தான்னு சொல்லி ஒரு சின்ன துண்டு பிரதிகளாவது ஆண்டவருக்கு என்று கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் இதை கொடுத்துருக்கிறேன் ஆண்டவரே, அவங்களோடு பேசுங்க. இந்த நாளில் இல்லைனாலும் ஒரு நாளிலே அவர்களுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கட்டும்னு சொல்லுங்கள். கட்டாயம் கர்த்தர் நாம் ஒரு நாளிலே பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நாம் கொடுத்த அந்த துண்டு பிரதிகள் கொடுத்தவர்களும் பரலோகத்திலே சேர்வார்கள். அந்த நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நான் எரேமியாவை போல நாம் நம்மை தாழ்த்தி ஜீவனை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கும்படியாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். கிறிஸ்தேசுவின் ஊழியம் செய்ய தவிர்ப்போம் பயம் யாவையும் இன்று, நம்மை நாமே வெறுத்து சிலுவையை எடுத்து முழு மனதுடன் முன் செல்ல வேண்டும். இயேசு ராஜன் நம்மோடிருப்பதாலே காலமோ கொஞ்சம் தான் மீதி, தேவையோ ஏராளம் உண்டு. பின்னோக்கி பாராமல் இடை நின்று விடாமல் முன்னோக்கிய சென்றிட வேண்டும். இயேசு ராஜன் நம்மோடிருப்பதாலே
ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா தகப்பனே. எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. எரேமியாவை போல ஆண்டவரே தகப்பனே தன்னை அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் சொன்னது போல நாங்களும் கூட தைரியமாய் மற்றவர்களுக்கு என் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்ல நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நேற்றைய பதில், இயேசு கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டுமென்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். யோவான் 9:22. இன்றைய கேள்வி, எதனால் பாவம் இராது என்றும் எதனால் பாவம் நிலை நிற்கிறது என்றும் இயேசு சொன்னார்? எதனால் பாவம் இராது என்றும் எதனால் பாவம் நிலை நிற்கிறது என்றும் இயேசு சொன்னார்?